ஜாம் 2026 ஓட 13th கொஸ்டின் எனக்கு பிடிச்ச கொஸ்டின். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியல் அனாலிசிஸ் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப்ங்கிறது ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தட் ஹேஸ் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ். ஓகேவா? அப்படின்னா இன்ஃபைனைட்லி டிஃபரன்ஷியபிள். எல்லா ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஃப்ங்கிறது பாலினாமியல் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் 5. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? சம்திங் எக்ஸ் பவர் 5 பிளஸ் சம்திங் பவர் 4 பிளஸ் சம்திங், இப்படிதான் இருக்கும். ரைட். ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இதை நான் 6 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக நான் வெறும் எக்ஸ் பவர் 5 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் பவர் 5 வந்து எக்ஸ் பவர் 4 மாறிடும். கான்ஸ்டன்ட் எல்லாம் விட்டுருங்க. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ் கியூப் ஆயிரும். தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ் பவர் 2, ஃபோர்த் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ், ஃபிஃப்த் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, சிக்ஸ்த் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ எக்ஸ் பவர் 5 நான் 6 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 0 ஆயிரும். கோஎஃபிஷியன்ட் நான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணல, அந்த கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸ் நான் விட்டுட்டேன். 6 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். இந்த பாலினாமியல் அட்மோஸ்ட் டிகிரி 5 அப்படின்னா மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இதோட டிகிரி கம்மியா தான் இருக்கும். அப்ப அதுவுமே 6 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்ப இந்த என்டையர் பாலினாமியலை நான் 6 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 6 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 0 ஆகுதுன்னா அது 5 டிகிரி பாலினாமியல் தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அட்மோஸ்ட் டிகிரி 5 கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நீங்க இதை ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுங்களேன். அப்ப என்ன வரும், 5th டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட், ரைட்? அண்ட் 4th டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் இன்டு எக்ஸ் பிளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட். ஸோ இப்படியே நீங்க இன்டகிரேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மோஸ்ட் டிகிரி 5 தான் வரும், அதுக்கு மேல வராது. கரெக்டா? அதனால ஆப்ஷன் பியும் கரெக்ட் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் பிரப். நான் உங்கள் டிகே, மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் வரலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நான் கே டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஏங்கிற பாயிண்ட்ல நான் கே டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஓகேவா? அண்ட் ஏங்கிற பாயிண்ட்ல நான் கே பிளஸ் 1th டைம், அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் அட் ஏங்கிற பாயிண்ட்ல நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 0. அண்ட் 6th டைம் நான் அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு கிரேட்டர் தென் 0 வருது. ஓகேவா? இப்போ எஃப் ஹேஸ் அ லோக்கல் மினிமம் அட் ஏ அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெய்லர்ஸ் தியரம் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஒரு டெய்லர்ஸ் தியரம் கொஸ்டின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் டெய்லர் சீரீஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணா எனக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டாட் டாட் பிளஸ் எஃப் ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் ஏ டிவைடட் பை 5 factorial into x minus a the whole power 5 plus f sixth derivative at the point a divided by 6 factorial into x minus a the whole power 6 plus dot dot dot. பட் நான் அந்த பிளஸ் டாட் டாட்ங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நான் வந்து அப்ராக்சிமேட்டா தான் ரெப்ரசென்ட் பண்றேன். ரைட். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா, அட் த பாயிண்ட் ஏல ஃபர்ஸ்ட் 5 டெரிவேட்டிவ்ஸும் 0. இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், அப் டு இது வரைக்கும் 0 ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா, f of x minus f of a is approximately equal to f at 6th derivative at the point a divided by 6 factorial into x minus a the whole power 6. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, 6th derivative greater than 0 ன்னு கொடுத்துட்டாங்க. இது greater than 0, denominator greater than 0, x minus a the whole power 6 greater than 0, right? Or greater than or equal to 0, anything. ஓகே, ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்மும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏவும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா, எக்ஸுக்கு நீங்க எந்த இன்புட்னாலும் கொடுங்க, எஃப் ஆஃப் ஏ வந்து சின்னதாக தான் இருக்கும். அப்போ ஏங்கிற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் மினிமம் தான் அட்டைன் பண்ணுது, ரைட்? அப்போ ஆப்ஷன் சிங்கிறது ரைட் ஆன்சர். கரெக்டா? ஸோ ஆப்வியஸா ஆப்ஷன் டி தான் ராங் ஆன்சர். ஏன்னா ஏபிசி மூணுமே கரெக்ட், எது ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க, அப்ப டி தான் ராங். தட்ஸ் இட். ஸோ டியை வந்து நீங்க ஸ்டார்டிங்ல எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் எக்ஸ் பவர் 7 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 டைம்ஸ் இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏங்கிற பாயிண்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ல ஏ கொடுத்துருக்காங்களா, இந்த பாயிண்ட்டை 0ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6 டைம்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு 0வா தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நெகட்டிவ் 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6ன்னு வரும். ஓகேனா நெகட்டிவ் 7 இன்ட்டு எக்ஸ் பவர் 6ன்னு வரும். 0ங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் 0 ஆயிரும்.
ரைட்? இப்படியே நீங்க பண்ணலாம். 7th டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -7 ஃபேக்டோரியல்னு வரும். விச் இஸ் லெஸ் தென் 0. ஓகேவா? இது குடுத்திருக்கிற எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்ப என்ன குடுத்திருக்காங்க? ஏங்கிற பாயிண்ட்ல லோக்கல் மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா x⁻7க்கு ஏங்கிற பாயிண்ட், அதாவது 0ங்கிற பாயிண்ட்ல மினிமமும் இல்ல, மேக்ஸிமமும் இல்ல. ஏன்னா அதோட கிராஃபே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சம்வாட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல மினிமமும் கிடையாது, மேக்ஸிமமும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஸோ நீங்க அப்படியே பண்ணலாம். இல்லன்னா 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியும் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ டிகே.